வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. retrograde certain without excited or divinity to the effect will be wise. ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, ஓகே, வக்கரமான நிலையில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கக்கூடிய சனி, ஒரு மாதிரி வீக்காக இருக்கக்கூடிய சனி ஒரு மாதிரியான எதிர்மாறான ஒரு பலனை தரும் அப்படின்றது இந்த கருத்தோட விஷயம். எதிர்மாறான கருத்து அப்படின்றது இங்கே ஜோதிடத்தில் ஜோதிடம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குங்க. உங்களுக்கு என்ன புரியுது, உங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜோதிட அமைப்புகள் கிளியராக உங்களுக்கு வந்துடும். சரி, இதில் சனி வக்ரம் அடைந்தாலோ பலவீனம் அடைஞ்சாலோ அவர் குருவாக மாறிட மாட்டார். சனி வக்ரம் அடைகிறாரு, சனி நீச்சம் அடைகிறாரு அப்படின்னா சனியின் காரகம் அந்த ஜாதகத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சனி நீச்சமாக இருக்காருங்க. ஓகேங்களா? நீச்ச சனியோட பலவீனம் என்ன? ஆயுளை கொடுக்க மாட்டார், உடல் உழைப்பை கொடுக்க மாட்டார். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு இருக்கிற முதல் குவாலிட்டி அவங்ககிட்ட உடல் உழைப்பே இருக்காது. நீங்கள் நல்லா பார்க்கலாம். மிகப்பெரிய இயல்பாக உலக பணக்காரர்கள் எல்லாம் துலாம் லக்னத்திலே பிறப்பாங்க. துலாம் லக்னத்துக்கு சனி 7ல் நீச்சமாகி திக்பலம் ஆகுவார். ஏன்னா நீச்சமாயிட்டாரு அப்படின்னா அங்கே ஆயுள் கெடும். திக்பலம்ன்றது அந்த நீச்ச நிலையை இழந்து திக்பலம்ன்ற ஒரு ஸ்தான பலத்தை அடைவார். ஓகேங்களா? இந்த திக்பலம்ன்றது சனிக்கு 7ஆம் இடத்துல. எப்பொழுதுமே ஏன் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது? சனி பலவீனமாகும் பொழுது அவருடைய காரகம் குறையுது. என்ன காரகம்? அவருடைய உடல் உழைப்பு, அவருடைய ஆயுள். இந்த 2 விஷயம் குறையுதா? இந்த அமைப்புகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கணும். லக்னம் லக்னாதிபதி பலமாக இருப்பாங்க. சனியே ஒரு அளவுக்கு சுப அமைப்பில் இந்த மாதிரி திக்பலம்ன்ற ஸ்தான பல அடிப்படையில் வந்துடுவார். ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய சனி ஆயுள் கெடுதல்களை பண்ண மாட்டார், பாபத்துவமாக இருக்கிற வரையில். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம் வந்துருச்சு. அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம், சனி ஒரு மாதிரியான பலவீனமான நிலைக்கு வராரு, சனி வக்ரமாகிறாரு அப்படின்னா அவர் குருவாகவும் சுக்கிரனாகவும் மாற மாட்டார். இது நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். சில அமைப்பு சில இடத்துல வக்ர பிளானட் அதை பண்ணிடும், வக்ர பிளானட் இதை பண்ணிடும் அப்படின்னு பார்த்தா, இது இப்போ கோச்சர் அமைப்புகளில் சனி வக்ரம் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல கடகமும் சிம்மமும் இந்நேரம் ஓஹோன்னு வீடு வாகனம் வாங்கி செட்டில் ஆகி வேலை விஷயத்தெல்லாம் சூப்பராக வந்திருக்கணும்ல. ஏன் வர மாட்டாங்க? சனி எப்பொழுதுமே சனி. வக்ர சனின்றது பலவீனமாக இருக்கிற சனி, ஆனால் சனி. ஓகேங்களா? அதிசார நிலையில் இருக்கிறவர் அந்த வலுவை நோக்கி போயிட்டு இருக்கிற சனி, ஆனால் சனி. ஓகேங்களா? வக்ர நிவர்த்தி அடைஞ்ச சனி, ஸ்ட்ராங்கான சனி, ஆனால் சனி எங்கும் சனி தான். பௌர்ணமி சந்திரன் எங்கேயும் பௌர்ணமி சந்திரன் தான். சனி வக்ரம் அடைஞ்சோடனே பௌர்ணமி சந்திரனா மாறி சூப்பராக மாறிடுவாரான்னு கேட்டால் இல்லை. ஓகேங்களா? இது எங்கெங்க உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு சில அனுபவ விஷயத்தில் தாங்க தெரிய வரும். நேற்று ஒரு ஜாதகம் போட்டோன்னே என்னம்மா ஹெல்த் இஷ்யூவாக இருக்கானோடனே அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. 30 வயசு பொண்ணு. ஓகேங்களா? 30 வயசு பொண்ணு ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னோடனே அது எப்படின்னா எடுத்த உடனே அதை கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இங்கே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதனும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எப்பொழுதுமே, நான் ஒரு புக்கில் படிச்சுட்டேங்க, கண்ணை மூடிக்கிட்டு அதையே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு அது அப் டு யூ. ஆனால் அனுபவம்னு வரும்பொழுது, பலன் சொல்லணும்னு வரும்பொழுது, இங்கே ஒரு மாதிரி எப்பொழுதுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கொடுத்த ஜாதகத்துக்கு பலன் பார்க்கவே மாட்டேன். அந்த ஜாதகத்தை உங்களோட தானே வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாதகம் பார்க்குற டைப்பு தான் நான். அந்த அமைப்புகளில் உங்களுக்கு சில புரிதல்கள் வரணும் பிரதர். ஓகேங்களா? அந்த புரிதலின் அடிப்படையில் தான் இந்த கிரகம் அது கொடுக்கும். ஓகே, குரு வக்ரமாயிடுறாருங்க, சனியாக மாறிடுவாரா? குரு வக்ரமானவங்களுக்கு குழந்தையே பிறக்கிறது இல்லையா? இந்த அமைப்பில் புரிஞ்சு பாருங்க. ஓகேங்களா? குரு வக்ரமாயிட்டாரு, ஐயோ அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? பார்த்தா முத்தா குழந்தை பிறந்திருக்கும். அப்போ பலவீனமானால் அவங்க ஆப்போசிட்டாலாம் மாறிட மாட்டாங்க. குரு சனியாக பாவராக மாற மாட்டார், சனி சூப்பராக குருவாக மாறிட மாட்டார். அந்த இடத்துல அவங்களுடைய தன்மை ஒரு மாதிரி முன்ன பின்ன போகுதே தவிர பூமியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய பார்வையின் அடிப்படையில் நம்ம சின்ன நீள்வட்ட பாதையில் இருக்கோம், சனி பெரிய நீள்வட்ட பாதையில் இருக்காரு. நம்ம சீக்கிரம் நம்மளோட சர்க்கிளை முடிச்சிடுவோம். பூமி சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 365 நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆனால் சனி 30 நாள் ஆக்குவார். அப்போ சனி எப்பொழுதும் நேராக தான் வருவார். எந்த கிரகமும் வக்ரம்ன்ற பேரில் ரிவர்ஸ்லலாம் போகாது. ஓகேங்களா? அது நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் சனி பின்னாடி போகிறாரு, சனி வக்ரம் அடைகிறாருன்றது நம்மளோட நீள்வட்ட பாதை சின்னது. சனி சுற்றி வரக்கூடிய பாதை பெருசாக வர்றவங்க எப்பொழுதுமே பின்னாடி வருவாங்க, ஒரு மாதிரி வருவாங்க. அதை ஜோதிடத்தில் அந்த விஷயம் இருக்குது அப்படின்றத அந்த அமைப்புகளில் அழகாக போட்டிருப்பாங்க. அதனால சனி ரிவர்ஸில் போகிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுன்றது உங்களுடைய புரிதல்.
சரிங்களா? ஆனால் நேர்மறையான பலவீனமான சனி வந்து நேர்மறையான அமைப்புகளில் செய்வாரானா இல்லை. சனி பலம் இழந்தால் அவருடைய காரகங்கள் குறையும், சனி ஸ்ட்ராங்காக இருந்தால் அவருடைய காரகங்கள் அதிகரிக்கும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு அதிலிருந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், பழசு, இரும்பு, அழுக்கு, ஆயில் அண்ட் கேஸ், மைனிங், நிலத்துக்கு அடியில் நோண்டுறது, வைக்கிறது மாதிரியான அமைப்புகளை செய்கிறீங்க அப்படின்னா சனி வலுத்து சுபத்துவமான சனி. உங்களுக்கு கீழே 100 பேர் இருந்து இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களோட சனி நீச்ச சனி, உங்களுக்கு உடல் உழைப்பு தேவையில்லை, நீங்கள் லக்ஸரியான அமைப்பில் இருக்க வாழ பிறந்தவர், அந்த மாதிரியான அமைப்புகள் வரும். சரிங்களா பிரதர்? இந்த அமைப்பில் நான் சொன்ன ஜோனரில் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஆமாம் இன்னமும் ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் புரிய வரும். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.